அது அவருடைய தரம். அவனும் பெருசாக ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லையா. அவங்க பிரச்சனையை மடமாற்ற திசை திருப்ப முயற்சிக்கிறாங்க. கேட்குற நிதியை வாங்கி தரது துப்பு இல்லை, சவால் விடுறதுக்கெல்லாம் ஒரு தமிழ்நாட்டு மக்கள் இவங்கெல்லாம் ஏற்கனவே கவுபேக் முடியும் சொல்லி மோடி அவர்கள் வந்து 2018 வரும்போது திருட்டுத்தனமாக வந்துட்டு செவருக்கெல்லாம் உடச்சிட்டு போனார். மக்கள்லாம் சந்திக்க வாய்ப்பு இல்லாமல் பயந்துக்கிட்டு எங்கே பார்த்தாலும் கருப்பு கொடி காட்டினாங்க, பலூன்லாம் அதெல்லாம் ஞாபகம் இருக்கும். அதனால் இப்போ பிரச்சனையை அதை திசை திருப்ப வேணாம். நமக்கு இப்போ தேவை வர சொல்லுங்கள். வால் பாஸ் ஓட்டுறதுலாம் ஒரு பெரிய வர சொல்லுங்கள். வீட்டுக்கு தான் இருப்பேன். இன்றைக்கி நிகழ்ச்சி இருக்குது, சாயங்காலம் இளைஞர் நிகழ்ச்சி இருக்குது. முடிஞ்சால் ஏற்கனவே அவர் அறிவாலயத்து பக்கம் ஏதோ பண்ணுவேன்னாரு. முடிஞ்சால் அண்ணா சாலை பக்கம் வர சொல்லுங்கள் தைரியம் இருந்தால். இல்லை அதான் திருப்பி நான் சொல்கிறேன், இது வந்து பிரச்சனையை வந்து இது வந்து எங்களை உதயநிதிக்கும் பாஜக தலைவர் அவர் நான் பேர் கூட நான் பெருசாக சொல்கிறது கிடையாது, தவிர்த்து விடுவேன். இது அந்த பிரச்சனை கிடையாது. தமிழ்நாட்டுடைய நிதி உரிமையை கேட்டு வாங்கணும். அதற்கு ஏதாவது முடிஞ்சால் உபயோகமாக பண்ண முடிஞ்சால் அதை பண்ண சொல்லுங்கள். தனியார் பள்ளியெல்லாம் சட்ட விரோதமாக நடத்திட்டு இருக்காங்க. ஒன்றிய அரசுகிட்ட இப்போ அனுமதி வாங்கி அதெல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. அதையும் இதையும் கம்பேர் பண்ணாதீங்க. தனியார் பள்ளிகளில் வந்து காலைல இலவச உணவு கொடுக்குறாங்களா? இல்லை. தனியார் பள்ளியில் வந்து யூனிஃபார்ம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்களா? இல்லை. அது தயவுசெய்து அதோடு இதை கம்பேர் பண்ணாதீங்க. அண்ணாமலை எதுக்கு வரணும்? நானே வரேன். எங்கே வரணும்னு சொல்லுங்கள், என்னைக்கு வரணும்னு சொல்லுங்கள், டைமை குறிங்க. தமிழக முதல்வர் அவர்களே, இது தமிழ்நாடு, 8 கோடி மக்களுக்கும் சொந்தமானது தமிழ்நாடு ஒட்டுமொத்த பகுதிகளும். அதில் அறிவாலயத்துக்கு முன்னாடி வரக்கூடாதுன்னு சொன்னாச்சுன்னா அது ரெட் லைட் ஏரியாவா? அங்கே வரக்கூடாது நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன தைரியம் இருக்க முடியும்? கேவலமான ஒன்று. அவர் தன்னுடைய வார்த்தைகளை திரும்ப பெற வேண்டும். ஒரு பக்கத்தில் வந்து குழந்தைகள் வந்து அப்பான்னு கூப்பிடுதுன்னு சொல்கிறாங்க. சரி, சந்தோஷப்படுவோம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் எங்கள் பகுதியில் வரக்கூடாதுன்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால் ஜெயலலிதா அம்மாவை இவர்கள் நினைவு கொள்ள வேண்டும். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துவக்க காலத்தில் ஒரு பெரிய ஊழலும் அந்த பகுதியாக வந்து இதே அறிவாலயத்தில் தாக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் வரும் என்ற நிலையில் அன்னைக்கு அந்த அம்மா பாதுகாப்பு கொடுத்து முடித்தாங்க. இன்னைக்கு இவர் அதை வேற ஏதாவது மாற்றி எங்கள் பகுதிக்கு வந்துடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஒன்று அவர்கள் தவறாக அறிவாலயத்தை நடத்துகிறார்கள் என்று சொல்லி பொருளாக முடியும். அல்லனா வேற ஒரு விஷயம். சவால் விடுறீங்கன்னு சொன்னாச்சுன்னா நாங்கள் வரோம். உடனே அடுத்தாக்கில் ஒரு கேள்வி கேட்பாங்க, ரெட் லைட் ஏரியான்னு சொன்னால் அதுக்காக பொன் ராதாகிருஷ்ணன் வர்றாருன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இந்த குசும்பு வேலைகள்லாம் செய்வாங்க. இந்த வேலைகளும் வேண்டாம். நீங்கள் ஒரு சவாலை நீங்கள் விடுங்க, அங்கே நாங்கள் வாரோம், உங்களால் என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்காரு, அண்ணா சாலைக்கு துணை முதல்வர் வர சொல்லியிருக்காரு. எந்த இடம் சொல்லுங்க, நான் வர ரெடியா இருக்கேன், தனியா வர. அவங்க தொண்டர்கள், கட்சி நிர்வாகிகள் எல்லாம் கூட்டி வச்சிங்க, யார வேணா கூட்டி வைங்க, தனியால வர. இவர் என்ன கர்நாடகத்துல போலீஸா இருக்கிற மாதிரி இங்கேயும் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் கர்நாடக போலீஸ் இல்ல. மாண்புமிகு துணை முதல்வர் சொல்லியது என்னவென்றால், அண்ணா சாலை என்ற பகுதியில் தான் அண்ணா அறிவாலயம் அமைந்திருக்கின்றது. அண்ணா அறிவாலயத்தில் இருக்கின்ற செங்கற்களை ஒவ்வொன்றாக பிடுங்கி அது பிடுங்குகின்ற பணி நிறைவுறுகின்ற வரையில் நான் ஓய மாட்டேன் என்று சொல்லியிருந்ததற்கு தான் அந்த பதிலை கூறியிருக்கின்றார். இப்பொழுதும் சொல்லுகிறோம், தெம்பு இருந்தால், ராணி இருந்தால், தைரியம் இருந்தால் அண்ணா சாலையிலே அமைந்திருக்கின்ற அண்ணா அறிவாலயத்துடைய ஒரு செங்கல்லையாவது வந்து தொட்டு பார்க்க சொல்லு என்றுதான் சொல்லுகிறோம். இது நீர் பூத்த நெருப்பு. இந்த இயக்கம் நெருப்பாற்றிலே பயணித்த இயக்கம். ஏதோ நேற்றைக்கு பெய்ந்த மழையிலே இன்றைக்கு முளைத்த காளான் அல்ல இது. 75 ஆண்டுகளை கடந்து திராவிட மாடல் ஆட்சியை ஏற்படுத்தி இருக்கின்ற இரும்பு மனிதர் எங்கள் முதல்வர் தலைமையிலே இருக்கின்ற இயக்கம். மிசாவையே சந்தித்தவர். தன்னுடைய திருமணமான முதல் நாளிலேயே தேனிலவு காண வேண்டியவர். மிசா என்ற கொடுஞ்சிறையில் கொள்கைக்காக இருந்தவர். அவர் வழிவருகின்ற லட்சோப லட்ச தொண்டர்கள் இருக்கின்றவரை ஓர் அண்ணாமலை அல்ல, 1000 அண்ணாமலை அவர்கள் கீழ்ப்பாக்கத்திலே இருக்க வேண்டியவர்கள் எல்லாம் இப்படி பிதற்றலோடு கூறி தீர்வதை என்னாலும் திராவிட முன்னேற்ற கழகம் அனுமதிக்காது. இன்னும் இவர் இது போன்ற கூற்றுகளால் இன்னும் இந்த இயக்கம் வீறு பெறும்.
இந்த இயக்கத்தின் தொண்டர்கள் இன்னும் 4 கால் பாய்ச்சல்ல இருந்தவர்கள் 8 கால் பாய்ச்சலை நோக்கி செல்வார்கள். போதவனுக்கு வந்துச்சுல்ல. பொன் ராதாகிருஷ்ணன் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. அண்ணா அறிவாலயம் என்ன ஒரு ரெட் லைட் ஏரியாவன்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்காரு. ஏன் அங்க வரக்கூடாதா, அப்படி என்ன வரக்கூடாத இடமா அப்படின்ற. அண்ணா அறிவாலயத்திற்கு அவர் இயக்கத்தில் சேருவதற்கு வரலாம், நட்பு பாராட்டுவதற்கு வரலாம். அண்ணா அறிவாலயத்திலே இருக்க செங்கல் எல்லாம் பிடுங்கி எடுத்து விடுவேன் என்றால் அவரை எப்படி அனுமதிக்க முடியும்? அவர் ஒரு வயது முதிர்ந்த அரசியல்வாதி, மத்திய அமைச்சராக இருந்தவர். அவர் மீது நாங்களும் மரியாதை வைத்திருக்கிறோம், எங்கள் முதல்வரும் மரியாதை வைத்திருக்கிறார். அவர் வாயிலே இருந்து இது போன்ற வயதை தாண்டியவர், அப்பா தாத்தா ஸ்தானத்தை அடைந்தவர், ரெட் லைட் ஏரியா என்றால் அவருடைய எண்ணங்கள் என்ன பிரதிபலிக்கிறது என்றுதான் இதை காட்டுகிறது. கிடைச்சிருச்சுங்க அவனுக்கு 2 யாராவது ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடு. போட்டோம், மக்கள் எந்த அளவு வரவேற்பு பார்க்கட்டும். ஏற்கனவே பாரதிய ஜனதா அனுபவித்தது கோபேக் மோடி என்பதை மீண்டும் அவர்களே அதை கையில் எடுக்கின்றார்கள். அந்த கெட் அவுட் என்று சொல்லப்படுகின்ற வார்த்தைக்கு உகந்த ஒருவர் உண்டு என்றால் அது ஒன்றிய பிரதமராக தான் இருக்க முடியும்.